வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். எள்ளு 50 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், ஒரு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 100 கிராம் அளவு ராகி மாவு, 100 கிராம் துருவின குண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ராகி மாவை வந்து நம்ம புட்டு பதத்துக்கு வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு புட்டுக்கு நம்ம எப்படி தண்ணி தெளித்து மாவை பரட்டுவோமோ அதே மாதிரி தண்ணி தெளித்து மாவை நல்லா பரட்டிக்கலாம். எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி தேவைப்படும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தெளிச்சுட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. எங்கேயும் கட்டி இருக்க வேண்டாம். கட்டி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறது அது சாதாரணம். பெரிய பெரிய கட்டிகளாக இல்லாமல் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மாவை வந்து ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம். நான் எப்பயும் வாழை இலை போட்டு தான் புட்டெல்லாம் வேக வைப்பேன். ஸோ நான் இந்த புட்டையும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். எல்லா மாவையும் போட்டுட்டு நல்லா ராகி மாவு ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் ஒரு வானல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எள்ளு, நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு வந்து நான் ஆல்ரெடி கடையில் வாங்கி ஒரு 3 தடவை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடிச்சிட்டு தட்டில் போட்டு காய வச்சு நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எப்பயும் பேக் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா அதில் நிறைய தூசு உமி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த எள்ளு வந்து வறுக்கிற பதம் எப்படின்னா நல்லா வெடித்து வாசனை வரும். நல்லா பொரிஞ்சு வாசனை வரும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அதை இறக்கிடணும். ஆனால் சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கருகிடும். ஸோ அந்த கருகிற வாசமும் நமக்கு வந்து எள்ளு உருண்டையில் சேர்ந்து வரும். ஸோ சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்க பொரியுதா. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துகிட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி என்கிட்ட வறுத்த கடல் தான் இருக்குது. அதனால் நான் ஃபியூ மினிட்ஸ் மட்டும் இதை நான் வறுத்துக்க போகிறேன். நம்ம இப்போ வறுக்காமல் சேர்த்துனா ஒரு மாதிரி மொக்க வாசனை அடிக்கும். அதுக்காக நான் அதை வறுக்கிறேன். இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வறுத்த கடலைங்கிறங்காட்டி அங்கங்கே தொல்லியெல்லாம் அதுவே எடுத்துகிட்டு வருது. உங்களுக்கு பச்சை கடலையாக இருந்தால் அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி அங்கங்கே கருப்பு கருப்பாக வரும். இதுதான் நான் அதோட பதம். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா வறுத்துட்டு இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கடலை வறுந்துருச்சு. இதையும் தனியாக பிளேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வானல் வந்து நல்லா அந்த சூட்டில் இருக்குது. இந்த சூட்டுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதிலே பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த சூட்டில் பரட்டினா போதும். இது நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி வச்சு வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை பரட்டிட்டு இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது இந்த கடலை வந்து தோல் கொஞ்சம் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் கடலை ஆறட்டும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு நமக்கு ராகி மாவு வெந்து ரெடியாக இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ராகி மாவு நல்லா புட்டு பதத்துக்கு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறட்டும். நமக்கு அடுத்து கடலை ஆறிட்டுருக்குங்க இல்லையா, அதுக்கு வந்து தோல் எடுத்துகிட்டு வந்துடலாம். தோல் எடுத்துட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு பொருளாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எள்ளு வந்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு பதத்துக்கு அரைச்சி எடுக்காதீங்க. ஏன்னா எள்ளு நம்ம அரைக்க அதுலேருந்து எண்ணெய் தேங்கி வரும். ஸோ அந்த பதத்துக்கு வேணால். நான் எப்படி அரைக்கணும்னு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எள்ளு அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலில் இதை நல்லா மாற்றிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை, வேர்க்கடலையும் வந்து இப்போ அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி அதுவும் சேர்த்து அரைச்சிக்கலாம்.
இதுவும் அதே கொரகொரப்பான தன்மைக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் வேர்க்கடலையிலையும் எண்ணெய் ரிலீஸ் ஆகும். ஸோ இதுவும் இதே மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த நம்ம எள்ளு வச்சுருக்க அந்த பொடி மிக்சிங் பவுல்லே இதுவும் சேர்த்திக்கோங்க. இது கூட வேக வச்சுருக்க ராகி மாவு அதுவும் சேர்த்திக்கலாம். ராகி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா, நம்ம எள்ளு உருண்டை சாப்பிடும்போது ஒரு சங்க்ஸ் மாதிரி நமக்கு வாயில் தென்படும். அது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ராகி மாவு நான் சேர்க்குறேன். ராகி மாவும் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்து துருவி வச்சுருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைகள்லாம் எள்ளு உருண்டை வாங்கும்போது எள்ளு வந்து வெல்லம் வந்து பாகு காய்ச்சி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி வேண்டாம், நம்ம இந்த மாதிரி துருவி சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இதை வந்து இப்போது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு சாதாரணமாகவே இதில் நமக்கு மிக்ஸ் பண்ண அதில் இருக்கிற எண்ணெய் பதத்துக்கு வந்து நம்ம சாதாரணமாகவே உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். எனக்கு பாருங்கள், நான் எதுவுமே கையில் எண்ணெயோ நெய்யோ தடவலை. அப்போவே எனக்கு உருண்டை வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வருது. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு எதாவது தேவைன்னா கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அப்புறமா உருண்டை பிடிங்க. இங்கே பாருங்கள், உருண்டை எவ்வளோ அழகாக கிடைக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்குமே உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற எள்ளு உருண்டைங்கன்னா நமக்கு அந்த எள்ளு உருண்டையில் வந்து எள்ளு முழுசாக இருக்கும். அதே சமயம் வெல்லமும் பாகு காய்ச்சி ஊற்றுவாங்க. ஸோ ஒரு மாதிரி கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு சில சமயத்தில் அது பிடிக்காது. அந்த எள்ளு போய் பல்லில் மாட்டும். அதை விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே பவுட்ரு ஆக்கிட்டு கூட நம்மளோட ஆப்ஷனலாக வந்து நான் முந்திரி பாதாம்லாம் சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா சத்து தான். ஸோ வந்து சில பேர் சொல்லுவாங்க எள்ளு ரொம்ப உடம்புக்கு சூடு, அதை சாப்பிடக்கூடாது அதிகமான்னு. பட் எள்ளில் நிறைய பெனிஃபிஷியல்ஸ் இருக்குது. நீங்கள் அதனால் டெய்லி ஒரு பால் வந்து அவங்கள்ட்ட விளையாடும் போது கொடுங்க. அவங்க விளையாண்டே அதை சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப ஹெல்த்தி. ராகி மாவும் அதே மாதிரி தான். அதில் நிறைய கால்சியமும் இரும்பு சத்தும் இருக்குது. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நிறைய போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு உருண்டை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுக்குற ரெசிபி. அதை நான் இப்போ என் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். எதுவும் சாப்பிட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஒல்லியாக இருந்துகிட்ருக்க குழந்தைங்க கூட இது நமக்கு குழந்தைங்க குண்டாகணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லட்டு வந்து ஒரு நல்ல போன் ஸ்ட்ரென்த்துக்கு பெஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ இதை எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கிறேன். எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.